ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால சீக்கிரமே போயிருந்தோம். 2 நாள் மேரேஜ் ஃபங்க்ஷன். ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு சீர் வச்சுருந்தாங்க. அதனால காலையிலே போயிட்டோம். காலையிலே போயிட்டு சீர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈவினிங்காக தான் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். ஈவினிங் ரிசப்ஷன், அதனால் வந்து ரெடி ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஈவினிங் வந்து ரெடி ஆகிட்டு ரிசப்ஷன் கிளம்பிட்டோம். அதுக்கும் 2 நாள் லீவ் போட்டோம். சரி இருக்கட்டும், மேரேஜ்லாம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டோம். அப்புறம் அம்மா வந்திருந்தாங்க. சரின்ட்டு அதையும் அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வந்து மேரேஜ் ஒர்க்லாம் பார்த்துட்ருந்தேன். க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறதுனால ஃபுல்லாக ரிசப்ஷன்லேயே நாங்கள் தான் நின்றுட்ருந்தோம். பார்த்துட்டு ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மேலே சரி சாப்பிட்லான்ட்டு போயிருந்தோம். பஃபே தான் வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பொறுமையாக உட்காந்து, ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க, கூட்டம் இல்லை. லாஸ்ட்டாக தான் போயிருந்தோம். அதனால் பொறுமையாக எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், பீடா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அந்த சைடு அப்படியே போயிட்டு பீடா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முன்னாடி அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அது எதுக்கு வச்சுருந்தாங்கன்னே தெரில. ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. சரி, நான் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். காலையில் ஏர்லி மார்னிங் முகூர்த்தம். அப்புறம் அதையும் வந்து காலையில் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுச்சு.